DSGS Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom countries discussion, World leaders discussion, Doctor class discussion, Status discussion, Question answers discussion, ஓகே இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமை கேட்டுக்குங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஓகே, சரி. தேவ் டிஜிட்டல் காயின்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கஷன். கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு பிட்காயின் அப்படின்ற ஒரு நிலையில் உருவானதாக சொல்கிறாங்க. பிளாக் செயின் கான்செப்ட்டு மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. சரி, என்னுடைய தேவ் டிஜிட்டல் காயின்ஸில் என்னுடைய கம்பெனியான ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அமைப்பில் இயங்கக்கூடிய எல்லா கம்பெனிகளில் இருக்கக்கூடிய ஒரு லாபமான தொகையை பிளாக் செயின் கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படின்றப்போ அந்த தொகையானது மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். கம்பெனியானது நல்லபடியாக இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனியானது எங்கே எரராகும் அப்படின்னா, அங்கே நல்லா வேலை செய்வாங்க, புது புது ஃபேக்ட்ரிலாம் அமைப்பாங்க, எல்லா வகையிலும் தோதாகும். ஆனாலும் அந்த கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடிய தொகையை ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நிறைய எரர் ஏற்படும். ஏன்னா விஜய் மல்லையாவோட கிங்ஃபிஷர் கம்பெனி கூட சரியான எக்கனாமி அப்படின்ற ஒரு விஷயத்தில் எரரான மாதிரி ஆயிடுச்சு. இந்த பைஜூஸ் கம்பெனி கூட ஊருப்பட்ட கடன் வாங்கிட்டாங்க. அந்த எக்கனாமியில் தான் கான்செப்ட்டு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமியில் தான் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஏற்படும். அதனால் கம்பெனியில் சம்பாதிக்கக்கூடிய தொகை எல்லாமே பிளாக் செயின் கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். கம்பெனியானது நல்ல வகையாக நிர்வகிக்கும். அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஓகே எல்லாமே ஓரளவு சரியான தீர்வாக அமைச்சு கொடுத்துட்டேன். ஓகே, அதனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விடுதலை கிடச்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸோட பர்சன்டேஜ் ஷேர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மற்றபடி ரஷ்யாவில் கேஷ் கிடைக்கிறப்போ யார் யாருக்கு என்னென்ன தொகையோ அந்த கேஷ் வழங்கப்படும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸு, அக்ரிமெண்ட்ஸு இது எல்லாமே ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். ஆக மொத்தம் கம்பெனி வேலை தரமாக கிட்டத்தட்ட என்ன ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தோதாக அமைச்சிட்டேன். ஓகே, அடுத்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் தேவ் டிஜிட்டல் காயின்ஸில் மாற்றம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, க்ரோத்து தான் இன்னும் அதிகமாகும். ஓகே, நம்ம பர்சன்டேஜ் அளவில் ரிவார்ட்ஸு, போனஸு அப்படின்ற கான்செப்ட்லாம் கேன்சல் செய்ய மாட்டோம். இன்னும் அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கும். ஓகே, ஆனால் இருந்தாலும் ஒரு 10 வருஷம் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. அதை நம்ம ஒரு நிரந்தரமான அக்ரிமெண்ட்டாக கூட நம்ம தோது பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் நமக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு படிநிலை கடக்கிறதுக்கு நம்ம தோதாக இருக்கும். ஓகே, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 10 இயர்ஸ்க்கு அபோவ் இன்னும் அதிகப்படியான க்ரோத்து தான் இருக்கும். அதில் 100% கன்ஃபார்ம். ஓகே, அதே சமயத்தில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 10 இயர்ஸ் நோ சேஞ்சஸ் அப்படின்றத நான் சொன்னேன். ஓகே, அதனால் கம்பெனியில் இருக்கிறவங்களாகட்டும், ஸ்டூடியோவில் உள்ளவங்களாகட்டும், தனிநபர்களாகட்டும் எல்லாருமே தேவ் டிஜிட்டல் காயின்ஸில் நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, அதுக்குண்டான மார்க்கெட்டிங் என்ன, அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி கேட்டகரி என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஓரளவு நான் கேஷ் கிடைக்கிறப்போ தோதாக அமைச்சிக்குவேன். அது இல்லாமல் என்னோடய மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் அவர் கான்டாக்ட் செஞ்சிங்கன்னா அவரே அந்த பிஸ்னஸ் மாடல் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவார். ஓகே, மற்றபடி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மிகவும் ஒரு உயர்தரமான நிலையில் ஒரு பிளாக் செயின் கான்செப்டை நம்ம உருவாக்குவோம். அதனால் முற்றிலும் பாதுகாப்பானது. ஓகே, சரி. அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆக்டர் அஜித்குமார், ஆக்டர் பரத், அந்த மூவி ஆல்ரெடி எல்லாமே ஓகே. என்ன ஸ்டோரி, என்ன ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றதெல்லாம் ஓரளவு நான் தோதாக அமைச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அது நம்ம கோடிங் செஞ்சு அப்லோட் பண்ணணும். பொறுமையாக காத்துருங்க. ஓகே, ஆனாலுமே யதார்த்த ரீதியாக ஆக்டர் அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மூவி தேவைப்படுதுன்னா நிறையா விதத்தில் அவர் டைட்டில் சொல்லுவார், ஸ்டோரி சொல்லுவார், ஸ்க்ரீன் ப்ளே சொல்லுவார், ஏன் ஷார்ட்ஸ் எல்லாமே சொல்லுவார். ஆனால் அவரோட மூவியை பொறுத்த வரைக்கும் அவர் அது எல்லாமே மறந்துடுறாரு. அதனால் ஒரு டைரக்டரே எல்லாமே தோது பார்க்க நினைக்காம நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். அப்போ தான் தோதாகும். ஓகே, அதனால் கொஞ்சம் ஸ்டூடியோ ஒர்க்கையும் இன்வால்வ்மெண்ட் ஆகணும். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் கேரவனில் இருந்தால் போதுங்க.
நீங்கள் சொல்லுங்கள் நடிக்க, அப்படி இல்லாமல் நீங்கள் இன்வால்வ் ஆகணும். நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கேமரா இந்த இடத்துல இப்படி வைங்க, நம்ம இந்த மாதிரி டைலாக் கூட பேசலாம், இந்த மாதிரி ஸ்டோரி கூட நம்ம எடுக்கலாம், நீங்கள் ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தோதாகும். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தோதாகும். ஓகே, அதனால் இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது அவசியம். அது தொழிலாக தான் நீங்கள் அணுகணுமே தவிர, அங்கே துன்புறுத்தினா நமக்கு தோதாகும், இங்கே துன்புறுத்தினா அப்படி தோதாகாது. ஓகே, அதனால் ஸ்டூடியோக்கு உண்டான ஒரு நிலையானது விதத்தில் நீங்கள் தோது பார்க்கணும். அதனால் பொறுமையாக காத்துருங்க, நானே கூப்பிட்றேன். அடுத்து ஆக்டர் அதர்வா, நீங்கள் ஒரு முடி வளர்த்தணும். அந்த ஜடை போடுற மாதிரி, இந்த பொண்ணுங்கள்லாம் ஜடை போடுவாங்க தெரியுங்களா, ரொம்ப லென்த்து ஏராக ஜடை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் முடி வளர்த்தணும். ஜடை போடுற மாதிரி அந்த ஜடையானது அப்படியே கீழே வரைக்கும் வரணும். முதுகு பக்கத்தில் ரொம்ப லாங் ஏராக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடி வளர்த்துங்க. வளர்த்துற வரைக்கும் வளர்த்துங்க. ஏன் அப்படின்னா, சைனா சார்பாக ஒரு மூவி இருக்குது, அது நான் உங்களுக்கு புக் பண்ணுறேன். அது ஓரளவு தோது பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் முடி வளர்த்த ஆரம்பிங்க. ஓகே, சரி. அடுத்த தகவல், கழுதை என்கின்ற திலகவதி பகல் பொழுது ஃபுல்லாக ஃபைட் பண்ணுவாங்களாமா, வயிற்றை பிடிச்சி இழுப்பாங்களாமா, கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் பண்ணுவாங்களாமா. அது ஒரு மெண்டல் கேஸு. சும்மா ஏதோ வேலை வெட்டி இல்லை, வீட்டில் சமைச்சாச்சு, துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, எந்த வேலையுமே இல்லை, டிவி தான் பார்க்கணும், போர் அடிக்குது அப்படின்றதுனால சும்மா ஆன்லைனில் சண்டை போட்டுக்கிட்டு பாத்ரூம் கழுவிக்கிட்டு அப்படியே போட்டிலாம் நினைக்கிது. அதனால் அந்த தினந்தோறும் பகல் டைமில் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு டீம். திலகவதிக்கிட்ட சண்டை போடணும். சண்டை போடல அப்படின்னா கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் ஆகும். ஏன்னா இதெல்லாம் உளவியல் ரீதியான அரைமெண்டல் கேஸுங்க, இதெல்லாம் சொன்னாலும் புரியாதுங்க. ஓகே, அதனால் ஒரு டீம் என்னென்னு கவனிங்க. அடுத்து ஆக்ட்ரஸ் நயன்தாரா டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமை கேட்டுக்குங்க. மேக்ஸ் பயாலஜி கோர்ஸ் தான் நான் படித்தேன். அது அப்போ ஒரு சிலபஸ் புக்ஸ் இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னா, உணவானது முதலாவது இரைப்பைக்கு போகும். அந்த இரைப்பையில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, HCl அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கணை நீர், பித்த நீர், இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடல், சிறுங்குடல் உறிஞ்சப்பட்டு அதுக்கப்புறம் உணவானது எப்படி ஆல்டேஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் 10 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின். வருஷம் ஃபுல்லாக அந்த கேள்வி படித்தே ஆகணும். புத்தகத்தோட 2-3 பக்கத்துலேயே அந்த கொஸ்டின் இருக்கும். அதை படிக்காமல் போனோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கொஸ்டின் பேப்பரில் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலேயே அந்த கொஸ்டினை பல முறை படித்தோம். ஓகே, எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஆங்கிலம் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் படித்ததுனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து சாப்பாடு கிடையாது, அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது உள்ளே போனால் அப்படி வெளியே வந்து கழிவாக வரும் அப்படியே நமக்கு சொல்கிறது. ஆனால் நாம் அப்படி கிடையாது. நான்லாம் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சிருக்கேன். அதனால் மற்றவங்களை ஏமாத்துகிற மாதிரி நம்மளை துன்புறுத்தலாம் நினைக்கிறது சரி கிடையாது. இவங்க நிஜமாலுமே துன்புறுத்துகிறாங்க, பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க. சாப்பிடக்கூடாதுங்க அவர், அப்படி தான் நினைக்கிறாங்க. கொடுமை. ஒரு டைரக்டரு எவ்வளோ வகையில் தோது பார்த்து இவங்களுக்கு ஒரு மூவி புக் பண்ணி இவங்களுக்கெல்லாம் ஓரளவு சம்பளம் கொடுத்தா திரும்ப நமக்கே அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க போதுமான அளவு ஸ்டூடியோவில் மனநிறைவு ஏற்படுத்திக்கிட்டாங்க. நிறைய மூவி நடிச்சிட்டாங்க, ஒரு சில பட்டமும் வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன வேலை அப்படின்னா, இருக்கிற காசை வச்சுட்டு ஓரளவு தோது பார்த்துக்கிட்டா போதும்ப்பா. யார் சினிமாவில் சம்பாதிக்கிறது தோதாகும், பாலிட்டிக்ஸில் தான் தோதாகும். ஒரு லம்பாக ஒரு நிலம் வாங்கினோமா தோதாச்சா, ஒரு 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 கோடி கிடைக்குதா போதும். அப்படி தான் தோது பார்ப்பாங்க. இருக்கிற ஒரு கெப்பாசிட்டியை பயன்படுத்தி பாலிட்டிக்ஸில் தோது பார்த்து லாபம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறனால ஸ்டூடியோ அவங்களுக்கு தோதாகிற மாதிரி நிலையில் அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. டைரக்டர் தானே எப்படியோ போட்டோம், மற்ற ஆர்டிஸ்ட்டாக எப்படியோ போட்டோம் அப்படியே நினைக்கிறாங்க. அதனால் 100 மூவிஸ் சொல்லியிருந்தேன், அது கேன்சல். ஏன்னா தோதாகாது, உங்களோட முறையே சரி கிடையாது. அடுத்து விக்னேஷ் சிவன், அவரை வேணால் நான் மூவியில் டைரக்ட் செய்ய சொல்லி அவருக்கு எவ்வளோ தொகை கொடுத்துட்றேன். மற்றபடி ஆக்ட்ரஸ் நயன்தாராலாம் தோதாக மாட்டாங்க. ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸே தோது செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் தோது செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒரு டைம் பாஸு, யாராவது சம்பாரித்து காசு வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் மினுக்கிக்கிட்டே காசு வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அது தோதாகாது. அது வில்லேஜ்னால் கொஞ்சம் இலக்காரமாக நினைப்பாங்க. ஏன்னா வில்லேஜில் யாருங்க படிச்சிருக்கிறா, மேக்கப் போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே கொஞ்சம் மினுக்கிக்கிட்டு இருந்தால் போதும்,
எல்லாம் கொஞ்சம் அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க, ஈஸியாக நம்ம சம்பாரிச்சிக்கலாம், நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படியே நினச்சி பல வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஓரளவு எல்லாம் படிக்கிற மாதிரி நிலையில் இருக்காங்க. இப்போலாம் ஓரளவு ஜென்ரேஷன்லாம் சிட்டி பக்கமும் போகிறாங்க வர்றாங்கனால வில்லேஜ் அப்படின்றது தோதாகாது, சிட்டியில் தோதே ஆகாது. நிஜமாலுமே சண்டேவும் சரி மற்ற நாளும் சரி, ஏன் சென்னையிலே நான் போகும்போது அவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் நயன்தாரா நிராகரிக்கிறாங்க, வேண்டாங்க வேண்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நானே அப்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் இது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டுமே இல்லை. அதனால் விக்னேஷ் சிவன் வேணால் ஓரளவு தோது பார்க்கலாமே தவிர இவங்க தோதாக மாட்டேங்கிறாங்க. நேரில் சந்தித்தா தான் என்ன எதுன்னு தகவல், மற்றபடி தோதாகாத ஒரு நபர். அதனால் நீங்களாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா கேரக்டர் ஸ்கெச்சஸ் நீங்கள் டேமேஜ் தான் செய்கிறீங்க. ஏதோ தோதாகிற மாதிரி சூழ்நிலை அமைச்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் செய்கிறதுனால உங்களுக்கு தோதாகிறது சிரமம். ஓகே, அதனால் தீர்வாக என்ன அப்படின்னா கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் செய்யக்கூடாது, மெருகேற்றணும். மற்றபடி நேரில் சந்திக்கணும், அப்போ தான் மூவி புக்கிங்கு. மற்றபடி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணுன்றதுக்காக பகல் டைமை பயன்படுத்திக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் இரவு ஏற்படுத்தாதீங்க. ஓகே.